ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேற மாதிரி. எங்கள் ஊர் சைடெலாம் என்ன பண்ணுவோம்னா போண்டா பஜ்ஜி போட்டு சாப்பிடுவோம் மழை டைமில். புரியல? சாப்பாடு பாரு, உனக்கு நிறைய போட்டோம்லாம் சொல்லக்கூடாது. குட் மார்னிங். ஏஞ்சிரு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா டே 14. இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ டே ரொட்டீன் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வ்ளாக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நான் இப்போ தூங்கி எழுந்தேன். மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ கரெக்டாக ஒரு 7 மணி, ஒரு 6:30, 7 மணி, 7:30, 8 இதுக்குள்ளே நான் எப்போயுமே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு எப்போயுமே ரொட்டீனாக என்ன பண்ணுவேன்னாக்கா எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி போட வேண்டிய ஷெட்யூல்ஸு இது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ திவ்யா, அருண், லியோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நானே காட்டுறேன். ஸோ என்ன சொல்கிறது, தூங்கி எழுந்தோடனே காஃபி குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. அதனால் திவ்யாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப போவேன். ஆனால் லியோவும் திவ்யாவும் தூங்குறத பார்த்து மனசே கேட்காது. அதனால் எழுப்பவே மாட்டேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், நீங்களே அதை பாருங்கள். உங்களுக்கு எப்படி எழுப்ப மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரியா? நான் யோசிக்கிறது தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் எழுந்தேன். இனிமேல் தான் ஃப்ரெஷ்அப் ஆகணும், ப்ரஷ் பண்ணணும். ஓகே, நம்ம போய் திவ்யாவையும் லியோவையும் பார்க்குமா? வாங்க. லியோ எப்படி தூங்குறான் பாருங்க, அவங்க அம்மா கூட. இப்படி தூங்கினா எப்படி காய்ஸ் எழுப்பணும்னு தோணும். ஆனால் எழுப்பி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஹலோ ஹலோ திவ்யா, ஏஞ்சிருங்க. லியோ, குட் மார்னிங். ஏஞ்சிருங்க ரெண்டு பேரும். ஹலோ ஹலோ செலாக்குட்டீஸ், எழுந்துருங்க. இன்னும் இப்போ தான் தூங்குது, இன்னும் உள்ளே போயிட்டு. திவ்யாம்மா ஏஞ்சிருங்க. அவனை படுக்க போட்டுக்கிட்டே இருக்காதடி. ஹலோ ஹலோ. வெளியில் போயிட்டு வந்தாங்க. ஏ குட் பாய், எந்திரிங்க. குட் மார்னிங். அருண் ரூமுக்குள்ளே தூங்குறான். ஸோ அவனை எழுப்பினோம்னா அவ்வளோதான், செத்தேன். கொஞ்சம் லேட்டாக எழுப்புவோம். ஏஞ்சிருங்க, காஃபி குடிக்கலாம். ஏ குட் பாய். ஏய் யூனிக் பாய், ஏஞ்சிருங்க. ஏஞ்சிரு வாங்க வாங்க, போயிட்டு குடிப்போம். பால் குடிக்கலாம். நீ பால் குடி, அப்பா டீ குடிக்கிறேன். வாங்க. சோம்பல் முடிக்கிறத பற்றி அது சோம்பல் முடிக்கும். எந்திரிச்சோடனே கிஸ்ஸை போட்டுருந்தோம் உங்கள் அம்மாவுக்கு. அப்படியேப்பா வா, பால் குடிக்கலாமா? செல்லண்டி செல்லம், என் தங்கம், என் தங்கம், 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 தங்கம். ஏஞ்சிருங்க. அம்மா எழுப்பு, அம்மா எழுப்புலையோ, அம்மா எழுப்பு. வெளியே ரெண்டு பேரும் எழுப்பி விட்டாங்க. காஃபி குடிக்க எப்போ ஏஞ்சி காஃபி போடுவா. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குது, டே ஃபுல்லாக எவ்வளோ ஃபன் நடக்குது, இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களே இப்போ தான் எழுப்பியிருக்கேன், நீங்கள் தான் இருக்குது ஆட்டமே. இப்போ எழுப்பு, அம்மா எழுப்பு. இல்லையோ எழுப்பு. முத்தா கொடுத்து எழுப்பு. முத்தா கொடுத்து எழுப்பி விடு. வெரி குட். அப்படி தான் எழுப்புடி.
லியோ மாதிரி பாசமாக யாரையும் எழுப்ப முடியாது. நக்கி நக்கியே எழுப்புறான் உங்க அம்மாவை. எழுப்புப்பா, எழுப்பு எழுப்புடு. ஏஞ்சிருங்க, 2 பேரும் ஏஞ்சிருங்க. ஹலோ, டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? கைஸ் இப்போ தான் எனக்கும் டீ கொடுத்தா. 2 மூஞ்சியும் பாருங்கள் ஒரே மாதிரி. கடவுளே, டீ இப்போ தான் குடிச்சிட்டு இருக்கோம் 2 பேருமே. நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன், எப்பவும் போல் மறந்துட்டேன். பட் எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இன்னொரு காஃபி கொடுப்பான். என்ன நீயோ அம்மா பால் கொடுத்தால உனக்கு? ஏய் பிள்ளைக்கு பால் கொடுத்தேரி. பால் கொடு, பால் கொடு. இப்போதான் அந்த காஃபி குடிச்சு முடிச்சேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம vlogலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கமெண்ட் பக்கத்துலேயே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து பர் டேக்கு வந்து 3 வாட்டி வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம vlog வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டும். ஏன்னா இது கரெக்டாக சொல்கிறேன், தப்பாக சொல்கிறோன்னு பயந்துட்டேன். நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டும். நீங்கள் அதை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் ஹைப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப்புக்கு பக்கத்துலேயே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த vlog டே ரொட்டீன் டே ரவுண்டு வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து போடுறோம் அப்படின்னாக்கா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை அதை நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே. ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ திவ்யாம்மா, நம்ம போட்ட மினி விழாக்கு நீங்களே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க பார்க்கணும். ஓகே வாய்ஸ். வெளியில் பாருங்கள் மழை தூரினே இருக்குது. இந்த மேகாவியை பாருங்க படுத்து எடுக்கிறது. அருண் ஹாய் சொல்லு. டீ குடிச்சிட்டா அருணும். சாரி காய்ஸ், அந்த கிளிப்லாம் எடுக்க முடியல. எந்திரிக்கவே ஒரு ப்ரெஷரோட எந்திரிச்சா, அதனால எந்திரிக்க நல்லா கேட்சப் பண்ண முடியல. கேட்சப் பண்ண முடியல. லியோ காலையில என்ன எழுப்புறான், நக்கி 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 எனக்கு தும்மல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இப்படி அக்கனா முடிஞ்சு போச்சு, என் ஜோலி முடிஞ்சு போச்சு. அருணே, நீ சொல்ல விரும்புறியா? தூக்கம் வருது. மரியாதை இல்லை உனக்கு. கரண்ட் இல்லைங்கிறதுனால எடிட்டிங் வேலை நிப்பாட்டி உட்காந்துருக்காங்க காய்ஸ். காலைல எந்திரிச்சோடனே போயிட்டான். ஆமா சொல்லுடா, உன் டைலாக் தானே அழகா இருக்கானே இதுல. ட்ரோனு தான் கேட்டிருக்கு காய்ஸ். இங்க வெளியில பயங்கரமா தூருது மழை. உங்க ஊர்லாம் மழை பெய்யுதானு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சென்னையில மழை பெஞ்ச மினியாவே இருக்குது. நசை 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 எனக்கு கடுப்பா வருது. வெயில கூட தாங்கிடலாம் மாட்டிருக்கு, இந்த மழையை தாங்க முடியல. வெயில கூட தாங்கிடலாம், இந்த மழையை தாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு காய்ஸ். ஸோ இப்போ ஏதாவது வீடியோ பண்ணலாம், போயிட்டு டான்ஸ் கிளீன்ஸ் ஆடலாம் அப்படின்னு பார்த்தா இல்லடி, நான் ஒன்றும் இல்லை, நான் தான் இடிச்சுக்கிட்டேன். மேலே போய் மாடியில் எது டான்ஸ் கிளீன்ஸ் ஆடலான்னு பார்த்தாக்கா மழை வந்து சாவடிக்குது நம்மளை. ஏய் வராத வராதா, வா வா சரி வா சரி வா சரி வந்துருப்பா வந்துருமா. எங்க போனாலும் நான் எங்கேயோ போறது மாதிரி எதையும் போட்டு உடைக்கடி. இடிச்சுக்கிட்டேன் அம்மா, இடிச்சுக்கிட்டேன் முடியல. என்னத்த பண்ண போறோம்னு தெரியல. வீட்டுல இருந்து ஏதாவது பண்ணும். வீட்டுல இருந்து பண்ணணும்னு நினைச்சாலுமே கரண்ட் இல்ல. என்னதான் பண்றது கடவுளே, ஷார்ட்ஸ் வேற இல்ல. ஏதாவது பண்ணும் காய்ஸ். அதுக்கு முன்னாடி ஏதாவது சமைப்பா பாருங்க. டே ரொட்டீன் எனக்கு வந்து இப்போ கேவலமாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம். டீ போட்டு வச்சிருக்கேன். அடுத்த ரவுண்டு அதுவியா? ஏய் என்ன லியோ, வீடியோ பார்த்து சிரிச்சுனே இருக்கீங்க ரெண்டும். ரவுண்டு டீக்கு ரெடியாக இருக்கேன். நான் டீயை குடிச்சிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கணுமா? சரி போட்டு தரேன். வெயிட் டீ போட்டு தரணுமா காய்ஸ்? இருங்க போடுவோம் காய்ஸ். இப்போ திவ்யாவுக்கு வந்து டீ போட போகிறோம்.
என்ன டீ இப்போ நீங்க வெயிட் பண்ணி பார்த்துனே இருங்க. பாருங்க டீ எப்படி போறன்னு மட்டும் பாருங்க. அவன் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பான், நம்ம இழுத்து மட்டும் கொடுத்தா போதும். சூடு பண்ணி இழுத்து கொடுக்கணும். சூடு ஆல்ரெடி சூடா தான் இருக்கு. திவ்யாக்கு டீ ரெடி. இப்போ நான் வந்தேன்னு வெச்சுக்கோ. மரியாதை இல்ல அப்படி. மரியாதை இல்ல. அப்படி. गाइस டீ போட்டு கொடுத்துட்டேன் திவ்யாவுக்கு. டீ போடலாம் இல்லை, அவள் போட்டு வச்சிருவா எப்பயுமே. எனக்குமே பிளாக் காஃபி எப்பயுமே சுடுதண்ணியில் அந்த இது சுடுதண்ணி போட்டு அந்த ஃப்ளாஸ்கில் வச்சிருவா. நம்ம வந்து அப்படியே எடுத்து ஊற்றி கலக்கி குடிச்சிக்க வேண்டியதான். ஓகே, எப்படியோ இருந்த டீயை இருந்த டீயை கொடுத்துட்டேன். சூடு இல்லைன்னு சொல்லி களி ஊற்றுவான், வாங்கிக்கோ. ஓகே, இவன் வந்து லியோவை குளிப்பாட்டி முடிச்சாச்சு. லியோ குளிச்சு கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. என்ன திவ்யா? ஸோ லியோ குளிப்பாட்டி இப்போ தான் ப்ரெஷ் ஆக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே இதுதான் வேலையே. என்ன திவ்யா? ஃபுல்லாக ஒரு மாதிரி கசமாக இருக்கான். வேலை வந்து போக்காக போயிட்டு இருக்கு. நானும் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா வ்ளாக் வந்து நான் ஒரு ஆளாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் வேலை பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு போட வேண்டிய ஷெட்யூல் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, ஒரு பக்கம் தண்ணி நம்பிட்டு இருக்கு. ஏன்னா மழை சீசன், எனக்கு வேறு புயல்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏன்டா சாப்பிட்டு அப்படியே மிச்சம் வச்சிருக்கிறா? பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இது பார்த்துக்கிட்டே எடிட் பண்ணிட்டு இருக்கான். லியோ பாருங்க, வெள்ளையாயிட்டான் லியோ, வெள்ளையா குளிச்சுட்டான் லியோ. என்னப்பா குளிச்சிட்டிங்களாடி? அப்பா தான் நான் குளிக்கல. நான் அப்பா போய் குளிக்கட்டுமா? அப்பா குளிக்கிறேன்டி. அப்பா ஐயோ டிவி ஆன் பண்ணிட்டான்ப்பா. டிவி ஆன் பண்ணிட்டான்ப்பா. என்ன பண்றீங்க? லியோ சாங் லியோ பாருங்க, வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. பாரு 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 பட்டத்தை பாரு. டாட்டா. நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த சாமி வேலைலாம் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் முடிச்சிடுறேன். முடிச்சு திரும்ப லைனுக்கு வரேன். ஹலோ திவ்யா, என்ன பண்ணுறீங்க? விளக்கெல்லாம் கழுவி வச்சுருக்கா. ஓ, என்ன பண்ணுறீங்க மேடம்? குளிச்சிட்டிங்களா? தம்பி சாப்பிட்றானா? அருண் என்ன பண்ணுறான்? எனக்கு சாப்பாடு போடுறியா? பசிக்குது. காய்ஸ், ஆக்சுவலி நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு கொஞ்சம் இருக்குது. சாப்பாடு மட்டும் தான் செஞ்சுருக்கா திவ்யா. என்ன திவ்யா? ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் நாங்கள். ஸோ அதனால தான் நேற்று வச்ச குழம்பு அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கருவாட்டு குழம்பு, இந்த மீன் குழம்பு எல்லாமே அன்னைக்கு வச்சதை விட அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் குழம்பு வைக்காத திவ்யா, அதை வச்சு ஓட்டிக்கலாம். ஏன்னா இருக்கிறதே 3 பேர் தான், நான் திவ்யா அருண் மட்டும்தான். ஸோ அதனால் அதை வச்சு ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டேன். அதுதான் இப்போ சாப்பிட போவேன். அதுக்கு முன்னாடி அருண் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். வெயிட். அருண்ஜி என்ன பண்ணுறீங்க? எடிட்டிங்கா? எடிட் பண்ணுறாங்க காய்ஸ். ரூமெல்லாம் நீட் பண்ணணும், வேறு துடைக்கணும். ஸோ ஏசி வாங்கினதுலேருந்து இந்த ரூமில் தூங்கவே இல்லை. ஏசியை போடுறதே ரேராக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணுவோம், நிறைய வேலை இருக்குது. பாருங்க, கசமாக கிடக்கு. புரியல? சாப்பாடு பாரு, உனக்கு நிறைய போட்டோம்லாம் சொல்லக்கூடாது. போடு 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 போடு. போட்டுருக்கேன் பாருங்க. எங்கே? போதும். வெரி குட் வெரி குட். போடுங்க, சாப்பிடுவோம். ஓ, சாப்பிட ஆரம்பிச்சிங்களா? பாருங்க, டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடுவோம் எப்பயுமே. அருண் நாங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் சாப்பிட்டு திரும்ப லைனுக்கு வரேன். ஒன்றும் இல்லை, நேற்று வச்சு கருவாட்டு குழம்பு, ரைஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சாப்பிட்டுட்டு லைனுக்கு வரேன் திரும்ப. டிவி ஓடிச்சு. டிவி பார்த்துட்டே தான் நாங்கள் எப்பயுமே சாப்பிடுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். சாப்பிட்டுட்டு சாமி வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்க, கொஞ்சம் இன்சூரன்ஸ், காரோட இன்சூரன்ஸுக்காக கால் பண்ணி தரேன் அந்த அண்ணன். நேம் சேஞ்ச் இல்லை, இன்சூரன்ஸுக்கு தான் நேம். இன்சூரன்ஸ் வந்து பழைய ஓனர், இப்போ இதிலே வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம நேமில் வந்து இன்சூரன்ஸை இது பண்ணுறதுக்காக போயிருந்தேன், வர சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு. போயிட்டு வர்ற கேப்பில் என்னை வச்சு திவ்யா வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டான். அந்த ப்ராங்க் வரும், இந்த டிஷர்ட்லேயே தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் முடித்தான் பயங்கரமாக.
இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கா காய்ஸ் என்னைய. என்னதான் பண்ணுறது இந்த. சரி நம்ம வந்து நான் வெளில போகிறத உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சேன். நான் அவசரம் அந்த அண்ணன் டக்குன்னு நம்ம போகும்போதே நம்ம வேலையை முடிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லேயே இருந்து போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், சாமி வேலையெல்லாம் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறான். நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கணும். ஃபஸ்ட்டு குளிக்காம தான் போயிட்டு வந்தேன். அவங்களாம் குளிச்சுட்டாங்க, நான் தான் இன்னும் குளியல. குளிச்சுட்டு சாமிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேலை இருக்குது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அருண் வந்து தூங்கிட்டு இருக்காப்புல. என்னதுயா அருண் வந்து தூங்கிட்டு இருக்காப்புல. இந்த பொந்துக்குள்ளே போய்க்குது. சரி ஓகே காய்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே குளிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ப்ளாக். லியா என்ன செய்கிறீங்க? லியா என்ன செய்கிறான்? பார்க்கு அப்போ வந்திருக்க. ஏதாவது பூ கிடைக்குமா தின்னலாமான்னு பாக்குது. பூவைமா தின்றான். எல்லாத்தையும் திங்குது. ஓம் புள்ள எல்லாம் கொடுத்தா. சும்மா பாக்குறியா? டா. ஐயோ வேணாடி. ரோசா பூ திங்குது. அவ்வளவுதான். ஸோ காய்ஸ் சாமிக்கு பூ கட்டிட்டு இருக்கா. ஸோ எப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு. இன்னைக்கு தான் சாமி கும்பிட போகிறோம். சிவனுக்கு உகந்த நாள். என்னன்னு சொல்லு. புழுவு இந்த காய்ஸ் புழுவு பூலையும் கலப்படம் பண்றாங்க. புழு இங்க பாருங்க எப்படி நிக்கு. புழு கலப்படம். ஏய் இருடி, ஏன் மேல தள்ளி விட்டுறியா இருக்கு? லியோட்ட கூட கடிச்சு தின்னுப்பா. புழுவை பாருங்க guys, இது வேற பிளர் ஆகுது லைட்டிங் இல்லாம. புழு சாமி பூல புழு நம்ம கொல்ல வேணாம், திக் போட்டுலாம். போட்டாச்சு. ஏய் உள்ள வர உள்ள வர ஜெர்ரி உன் புள்ள வாங்க. சரி பூ கட்டுறீங்களா? கட்டுங்க. நானும் வந்து காய்ஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன். நானும் போயிட்டு விளக்கில் திரியெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். ஓகேவா? குளிச்சுட்டேன்.
காய்ஸ் சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து காஃபி குடிக்கணும். திவ்யா வந்து காஃபி போட சொல்லியிருக்கேன். ஸோ 1 வீக் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு நம்ம வீட்டை. தீபாவளிக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு தீபாவளிக்கு போனது ஊருக்கு போயிட்டு அப்போ வந்து ஏதோ ஆர்டர் போட்டுட்ருக்காங்க, அதனால் பேசிகிட்டு இருக்கு திவ்யா வந்து. அப்புறம் அருண் பர்த்டே அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாகவே ஆகிட்டோம். ஸோ அதனால தான் சாமி கும்பிட்டோம் இன்னைக்கு. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. இப்போ அங்கே பாருங்கள் எரியுது. ஒரு மன நிம்மதியே கிடைக்கிது சாமி கும்பிட்டாதான். ஸோ இன்றைக்கி டே ரொட்டீனில் வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாக என்ன நடக்குது இன்ச் பை இன்ச்சாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஏன் லேட் ஆகிடுச்சுனாங்க, அந்த காருக்கு இன்சூரன்ஸுக்காக கொஞ்சம் வெளில போயிட்டேன். ஸோ அதனால தான் நிறைய விஷயத்தை கேட்ச் பண்ண முடியல. பட் இன்னும் நிறையா இருக்குது. வீடு க்ளீன், அங்கே க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இன்னும் நிறைய ஃபன் பண்ணலாம், ஏதாவது கேம் விளாட்லாம், ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு இந்த வ்ளாகோட எண்டிலையாவது கொஞ்சம் இந்த மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு வரேன். ஓகே காய்ஸ், இப்போ என்ன நடந்துகிட்டு தெரியுமா? வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு காட்டுட்டா வாங்க. என்ன பண்ணுறது திவ்யா பேபி? எண்ணெயை ஊற்றி என்னமோ பண்ணிட்டு இருக்கா காய்ஸ். என்னமோ வாங்கி கிடக்கு. ஏய் பிஸ்கட் பார் இருக்கு. ஆமா சாப்பிடு. இது என்னடி காய்ஸ்? என்னமோ வெரைட்டியாக பண்ணுறேன். கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கு. மோமோஸ்டா? கொழுக்கட்டை நினைச்சாது. மோமோஸ். இது என்ன இருக்கு? சிக்கன் நகெட்ஸ். சிக்கனா? சிக்கன் இல்ல, இது சீஸ் பால்ஸ். சீஸ் நகெட்ஸ். இது மோமோஸ் குள்ளது. அது என்ன பண்ணுது? அது உருக்கணும். அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் பண்ணுவாங்க. நீ வேடிக்கை விட்டு பாரு. வந்து எடியா நான் பார்க்க போறேன். பார்த்தேன். எனக்கும் தான். நானும் பார்த்தது இல்லை. ஆக்சுவலி நானும் அதெல்லாம் தின்னதே இல்லைங்க. எப்படி பார்க்குறேன்? நானும் காரணம்லாம் இதை பார்த்தது கூட இல்லை. ஸோ ஜஸ்ட் 600. எஸ் ஜஸ்ட் 600. இங்க ஒரு மினி லாக் ஓடிட்டு இருக்கு. அதே பார்க்க விட அது கொடுத்தது. நூடுல்ஸ் வாங்குறது. காய்ஸ் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வரதுக்கு சத்தியமா தெரியாது. என்னென்னத்தையும் வாங்கி திவ்யா சொல்லிட்டு இருக்கேன். போமா போ. அதுக்கு காசு வேணும். இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அமைதியா இருக்கு. ஃபைனலா இதுதான். போலாம் நெக்ஸ்ட் வீக் இல்ல அடுத்த வீக்ல போலாம். நீ கேட்டு கூட்டு போகாம இருப்பானா? அகலியாக்கு எடுத்து அனுப்பிச்சு விடுமா போட்டா? ஏய் இன்னும் தெரியல இதெல்லாம் அகலியா செய்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அகலியா அவ்வளவுதான் வயிறு இருந்துச்சு. அவன் தான் இங்க. ஆனா இதுதான் என்னன்னு தெரியல. என்னடி ஏய் மோமோஸ்டா? அப்படின்னா அன்னைக்கு கொழுக்கட்டை மாதிரி வந்து சாப்பிட்டோமே தியேட்டர்ல. நீ கூட நல்லா இருக்குடி அப்படி சொன்னீங்க. என்னமோ கொடுத்தா தின்ன. ஆனா என்னன்னு தெரியல. வேக வச்சு தந்தாதான் உங்களுக்கு தெரியும். வேக வச்சு தரேன். இதான் கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கு. என்னன்னு தெரியும். இங்கே ஏதோ இருக்கு. பால்ஸ் இருக்கு. இங்க என்னமோ இருக்கு. இங்க என்னமோ இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு புடிங். இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம். நிறைய ஸ்நாக்ஸுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது. ஓ நோ, வேற மாதிரி. ஹாய்ஸ் ஃபைனலாக வந்து செஞ்சுட்டு வந்துட்டா திவ்யா. இது பேர் என்ன திவ்யா? சிக்கன் நகட்ஸா? நீ இது பார்த்துருக்கியா? கொல்கட்டை. நீ இது பார்த்துருக்கியா? சிக்கன் நகட்ஸ். இவன் அந்த கொல்கட்டைங்கிறான்டி. அட கேன சிக்கன் நகட்ஸ் லியோ பாரு. பேன்னு பார்க்குறான். டே எனக்கு கொஞ்சம் கூப்பிட்றா. டே டாடி அப்படின்னு கூப்பிட்றான். என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஏடி ஒரே லைட் செட்டிங்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிருக்கேன். ஓ நோ வேற மாதிரி. சிக்கன் நகட்ஸ் சீஸ் நகட்ஸ்னு பாத்தீங்க. பாருங்க ஆல்ரெடி நிறைய செஞ்சு. இது என்னது? ஸ்மைலி போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டே ரொட்டீனில் இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாவ், என்னோட டே ரொட்டீன் வந்து ஒரு மாதிரி டல்லாக போகுதுன்னு நினச்சேன். நைஸ் காய்ஸ், நீங்களும் இந்த மாதிரி அங்கே உங்கள் ஊர் சைடு மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு நிமிஷம் ஃப்ரண்ட் கேமரா வந்துடுறேன். நீங்களும் உங்கள் ஊர் சைடெலாம் மழை பெய்யுது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க. ஆக்சுவலி நான் வில்லேஜ்
எங்கள் ஊர் சைடெலாம் என்ன பண்ணுவோம்னா போண்டா பஜ்ஜி போட்டு சாப்பிடுவோம் மழை டைமில். இங்கே சென்னை புதுசாக என்னமோ பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா? என்னையே சொல்ல தமிழில் சொல்லு. பிக் பாஸை பார்த்துட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி சார். நல்லா இருக்கா? சிக்கனே காணும். சிக்கனே காணுமா? ஏட்டி சிக்கனை காணுங்கிறான்டி இவன். இவன் என்ன பண்ணலாம்? அருணே ரிவ்யூ சொல்லு. இங்கே சொல்லு. ஊதி ஊதி திங்காம பாரு. பசுக்கு அதான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. காய்ஸ் நானும் ரிவ்யூ பார்த்தேன். நிஜமாக நல்லா இருக்கும். இது என்னமோ கொல்கட்டை. இது என்னது பேர் நட்டுதியா? மோமோஸ். மோமோஸ் ஸ்டாண்டை ஏன்டா ஆட்டுற? அமைதியாக இரு. மோமோஸ்ன்னு சொல்கிறான். இது யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன் தெரியாது. எப்போ? கிறிஸ்டி வீட்லையா? அது வேற மாதிரி உருண்டையா இருக்குமே. சிக்கன் வேண்டா. உனக்கு ஏதோ மோமோஸுங்கிறா என்னமோ சீஸுங்கிறா. திங்கிறதுக்கு நல்லா இருக்கு. நாங்க ஒண்ணுக்கு நாளா முழுகிட்டு இருக்கோம். நான் எப்ப பாரு மோமோஸ் 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 சொல்லவே பிள்ளைக்குதான் மோமோஸ். गाइस ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேற மாதிரி காரணம் இருக்கு. அப்படியே சாப்பிடுற ஒரு காரத்தை உள்ள சிக்கன் இருக்காதுல. நல்லா இருக்கா டேஸ்டா? நல்லா இது பண்ணி சாப்பிடு. இது பண்ணி சூப்பரா இருக்கு. சாப்பிடு. ஏன்டா அவளை கேவலமா டீ குடிச்சுக்கிட்டு இருக்க? மாடு கழனி தண்ணி உரியிற மாதிரி உரிஞ்சுக்கிட்டு. ஜாப்பன் ஸ்டைலா? ஜாப்பன் ஸ்டைல்ல குடிச்சிட்டு இருக்காங்க गाइस. இதுதான் அவங்க ஊர்ல ஜாப்பன் ஸ்டைல். ஆமா, அதை வேற ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதை ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம் गाइस. சிவ கடவுளே, உயிர் சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? இங்கிட்டு ஒன்று உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் உரியுது. நானடியாவும் பாவம். சரியா? டே ரொட்டீன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் பயங்கரமா செஞ்சு கொடுத்துருக்க சுரான்ஷி. தேங்க்யூ. நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க தான். என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க? அத போட்டு நீ அவன் தூங்குது. சோஜிங் இருக்கு நைட்ல. அதனால ஃப்ரீயா தூங்கு. அதுக்காக நான் நைட் ட்ரெஸ் போட்டுட்டேன். ஓகே. அருண் டீ தீந்துருச்சு. மூடிட்டு வை. गाइस நாங்க மூணு பேருமே பிக் பாஸ் சீரியமா இவனுங்க என்ன சாவ் அடிக்கிறானுங்க गाइस. எப்போ இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதோ அப்போதுல இருந்து கோஆபரேட் பண்ணிடுங்க. ஓகே சொல்லுடி. என்னமோ சொல்ல. ஒரே வார்த்தையில முச டைசன் பத்தி பேசாதீங்க. டைசன் போயிடு விட்டாவட்டி. யார பத்தி வேணாலும் பேசலாம். பிக் பாஸ் பத்தி பேச கூடாது. என்னன்னு ஏய் நீ சொல்ற பாராத. என்னால தாங்க முடியாது. தாங்கவே முடியாது. திவ்யா 24x7 பார்க்க போறேன். நான் வீடியோ பார்க்க போறேன். கடுப்பா இருவாருனே. இந்த சவுண்ட் கேட்டால இரிட்டேட்டிங்கா வருது எனக்கு. என்ஜாய்மெண்டா இருக்கு. இருக்கும். திவ்யா என்ன எங்க போற? எல்லாருமே பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லைவ் வந்தோம். யூடியூப்ல லைவ் வந்தோம். பிக் பாஸ்ல திவ்யாவோட ஆளை காட்டிட்டு இருக்கா எங்களுக்கு. வெக்க வேற படுற முடியல என்னால. யாருடி ஆளு? ப்ளே பண்ணணுமா गाइस? கேவலமா வெக்கப்படுற திவ்யா. யாரு?
நமக்கு வந்து நல்ல காஸ்ட் போட முடியல. யாரடி வாளு? சோ நம்ம உள்ள ஒரு 1 minute மௌன அஞ்சலி 30 seconds. கேவலமா பண்ணாத திவ்யா. யாரு? ஏப்பா மௌன அஞ்சலி செல்றாங்க. பிக் பாஸ் மீட்டிங். ஐயோ பிக் பாஸ் முடிய போகுது. மூணாவது வார ஐயோ யார காட்ட முடியல. லைட்ல ஆஃப் பண்ணுங்க உடனே. வெடித்த மோதல். இந்த வார டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் தாங்கள் இழந்த யாருடி? மீட்பார்களா? ஏய் யாரு வாளு? பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. பேரை சொல்லு. சபரி. ஷோ தாங்க முடியலங்கனே, தாங்க முடியல. போறா மேடம் உங்களுக்கு யார பத்தி பொங்குது உங்களுக்கு போறாம. யாரோட அழகா வெள்ள போண்டா மாதிரி இருக்காங்க. அப்படியே கொளு கொளு மொளு மொளு போண்டா மாதிரி. ஆனா என்ன ஒரு கொரோனா வெள்ள வெள்ளேன்னு தான் இருக்கா. எனக்கு வெளிய இருக்க பிடிக்காத கருப்பா. விஜய் சேதுபதி எங்க க்ரஷ். தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் உனக்கு என்ன விஜய் சேதுபதி காட்டினா இவடா. யாருமே இப்ப நைட் டின்னர் சாப்பிட்ற மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப லைவ் முடிக்கிறதுக்கே 10:45 ஆயிடுச்சு. 8 மணிக்கு லைவ் ஆரம்பிச்சு 10:20 வரைக்குமே லைவ் பேசணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் இல்லையா, அது 3 நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, தூங்கும்போது திரும்ப லைவ் வரேன். கோஸ்ட் பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அரை முன்னாடி சொல்லிட்டு பாருங்க. பைத்தியக்காரிங்க இவங்க, பைத்தியக்காரி இவங்க. நான் அவனை பயமுறுத்துனா அவன் என்ன பயமுறுத்துவான். அவன் பண்றதுல உனக்கு வைத்தால வந்துடும். நீ அவனை வந்து பிராங்க் பண்ற. ஆடி பாடி பாருங்க, பேய் மாதிரி தான் நிற்கிறான் இவனே. நானே அடிக்கடி இவளை பார்த்து பயந்துருவேன். சம்டைம்ஸ் நைட் நான் பயந்தேன் தெரியுமா? திவ்யாவை கட்டி பிடிச்சுன்னு தூங்கிட்டு கிடந்தேன். திவ்யா பயமா தெரியல, போய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கா. இது யாருமே பார்க்காதீங்க நைட் டைம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் வந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கிடக்கா. என்னங்க பண்றது, பைத்தியத்தோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நானு. பைத்தியத்தோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஓகே गाइस, ஃபைனலா டே ரொட்டீன் பிக் பாஸ் பார்த்து முடிச்சிட்டோம். பிக் பாஸ் பார்த்து முடிச்சோடனே மணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மணி 11:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம தூங்காமல் இருந்தோம்னா காலையில் அடுத்த நாள் வேலையை நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது, எந்திரிக்க முடியாது. நான் எந்திரிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பேன். 9 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு திவ்யாமா அடிக்கடி கொஞ்சம் கேப் ஆகிருக்கும். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அந்த கார் இன்சூரன்ஸ்க்காக வெளில போயிருந்தேன். வர்ற கேப்பில் இது ஒரு vlog பண்ணிட்டா. திரும்ப இப்போ ஈவினிங் டீ குடிச்சதுக்கப்புறம் 2 கண்டென்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டேயில் வந்து என்னென்ன அதெல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுவேன். என்ன ப்ராங்க் பண்ணோன்றதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னடா இது டே ரொட்டீனில் வந்து இவ்வளோ சின்னதாக முடிச்சிட்டாங்க அப்படிலாம் யாரும் நினைக்க வேணாம். ஸோ வந்து இதை தாண்டி என்ன vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஆமாம், அது ரொம்ப மஸ்ட்டு. அடுத்த vlog நாங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். டே ரொட்டீன் நீங்கள் கேட்டதுனால தான் நாங்கள் இப்போ வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணோம். ஸோ அடுத்த vlog என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் மூலிமா சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் அதை கேட்சப் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlog அதுதான் வரும். உங்கள் கமெண்ட்ஸை பின் பண்ணியே நான் வந்து நீங்கள் சொன்னீங்க அதனால் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஓகே, மறக்காமல் ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா கமெண்ட்ஸுக்கு பக்கத்தில், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஆள் 3 வாட்டி வந்து அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டும். ஸோ அதனால் வந்து ஹைப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் பக்கத்துலேயே ஹைப்பு பக்கத்துலேயே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம இந்த vlog பிடிச்சிருக்கு, இந்த vlog கேட்டிங்க இல்லையா, டே ரொட்டீன் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இந்த vlog பண்ணோம். அவங்க வந்து நமக்கு வந்து அவங்கன்னு இல்லை, பொதுவாகவே வந்து யாராக இருந்தாலுமே இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த இது மூலிமா அந்த தேங்க்ஸுங்கிற ஆப்ஷன் மூலிமா நமக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். இதையும் தாண்டி நம்மளோட பயோவில் வந்து நம்ம யூபிஐ ஐடி இருக்குது. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த vlog பிடிச்சிருக்குனாக்கா அதுலேயும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சாங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, உங்ககிட்ட இந்த டாடா பை பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா. லவ் யூ guys, see you on next vlog. டாடா பை பை, good night.